ஃபர்ஸ்ட் லைன் நேயர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ராஜஸ்தான் எலெக்ஷனில் பாஜக ஜெயிச்சிருச்சு அப்படின்றது உங்கள் எல்லாருக்குமே தெரியும். ஆனால் 3-4 நாட்கள் ஆகியும் இன்னும் யார் முதலமைச்சர்னு தேர்வு செய்ய முடியாமல் தவித்து கொண்டிருக்கிறது பாஜக அப்படின்னு நம்ம பார்க்கலாம். ஏன் தவிச்சுக்கிட்டு இருக்கு அப்படின்னா உள்ளடி வேலையும் உள்குத்து வேலையும் கட்சிக்குள்ளேயே பயங்கரமாக நடந்துக்கிட்டு இருக்கிறது தான் காரணம் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இப்போ என்ன ராஜஸ்தானை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்கலாம். அதில் புதிதாக 2 பேர், ஒரு நம்ம ஏற்கனவே போட்டிருக்கோம் ராணி ஆண்டின்னு, ஒரு ராணி வம்சத்தை மன்னர் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தர், ஜெய்ப்பூர் மன்னர் வம்சத்தை சேர்ந்த ஒருத்தரும், இன்னொருத்தர் பாலக்நாத்னு சொல்லி ஒரு சன்னியாசியாக 6 வயசுலேயே போன ஒருத்தருக்குமான போட்டி தான் இப்போ பயங்கரமாக இருக்குது. இந்த 2 பேரில் யாரை முதலமைச்சர் ஆக்குவது அப்படின்னு சொல்லி மோடியும் அமித்ஷாவும் தீவிரமாக ஆலோசனை செய்து கொண்டிருக்காங்க. இதை பற்றி நம்ம டீட்டெயிலாக பார்க்க போகிறோம். யார் அந்த சன்னியாசி, இந்த ராணி யார், அதாவது ஜெய்ப்பூர் ராஜவம்சத்துடைய வாரிசு யார், அவரை யார், என்ன ஏதுன்ட்டு டீட்டெயில் பார்க்க போகிறோம். எதற்காக மோடி இவரை உணர்ச்சி வசப்பட்டு அங்கே இந்த புதியவர்களை நியமிப்பதற்காக இவர்கள் திட்டம் போடுகிறார்கள் அப்படின்றதை நம்ம விரிவாக பார்க்கலாம். ராஜஸ்தானை பொறுத்தளவுக்கு கேரளா மாதிரி தான், ஒரு முறை காங்கிரஸ், ஒரு முறை கம்யூனிஸ்ட் மாறி வரும் இல்லையா, அதே மாதிரி ஒரு முறை பிஜேபி, ஒரு முறை காங்கிரஸ் அப்படின்னு சொல்லி கடந்த 25 வருடங்களாக வந்துட்டு இருக்கு. சரியா, இதில் 2 ரைவல்ரி யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அசோக் கெலாட் ஒரு பக்கம், அவர் காங்கிரஸை சேர்ந்தவர், அவர் 3 முறை, இந்த முறையோடு சேர்த்து 3 முறை எம்எல்ஏ முதலமைச்சராக இருந்திருக்காரு. இன்னொரு பக்கம் பார்த்தீங்கன்னா வசுந்தரா ராஜே சிந்தியா, இவங்க என்னென்னா மன்னர் பரம்பரை, இவங்க மன்னர் பரம்பரை அப்படின்னா யாருன்னா, இவர் மத்திய பிரதேச சேர்ந்த மன்னர் பரம்பரை, ராஜஸ்தானில் வாக்கப்பட்டு வந்த ஒரு ராணி. சரியா, இந்த அம்மையார் தான் 2 முறை முதலமைச்சராக இருந்திருக்காங்க. ஸோ இது ஒரு பக்கம். ஏன்னா இந்த முறை இப்போ தோத்தது அசோக் கெலாட்டு காங்கிரஸ், அதுக்கு முன்னாடி சிந்தியா, அதுக்கு முன்னாடி காங்கிரஸ் கெலாட்டு, அதுக்கு முன்னாடி வசுந்தரா ராஜே, இப்படி வரிசையாக வருது. ஸோ இப்போ இதில் என்ன பிரச்சனை அப்படின்னா, இந்த வசுந்தரா ராஜேயோடைய ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும். அடுத்த கட்டமாக அவருடைய வாரிசு பாஜகவை கைப்பற்ற கூடும். அதனால் அந்த மன்னர் பரம்பரை அப்படியே தூக்கிட்டு ஏதாவது வேற ஒரு மண்ணாங்கட்டி பரம்பரையை கொண்டு வரலாம் அப்படின்ற பாஜக பெரும் முயற்சி எடுத்தது. ஆனால் அங்கே ஒரு மன்னர் பரம்பரையை ரீப்ளேஸ் பண்ணுறதுக்கு இன்னொரு மன்னர் பரம்பரை வைத்து தான் காய் நகர்த்தணும் அப்படின்ற மாதிரியான பிளான்லாம் போட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா, 4 பேரை எம்பிக்களாக இருந்தவர்களை எம்எல்ஏக்காக போட்டி போட வைத்தாங்க. அதில் ஒருத்தர் தான் தியா ஒன்று, நம்ம சாமியார் பாலக்நாத் ஒன்று, நீங்கள் படத்தில் பார்த்துருப்பீங்க, அவர் ஒன்று, ரத்தோர் ஒன்று, இன்னொரு நபர். இந்த 4 பேரை எம்பியாக எம்எல்ஏவாக போட்டி போட வைத்திருக்காங்க. சரி, இப்போ இந்த 2 பேரில் யார் வரப்போகிறாங்கன்னு நம்ம பார்க்கலாம். முதல்ல பாலக்நாத்தை பார்த்துடலாம். பாலக்நாத் யார் அப்படின்னு பார்த்தீங்க அப்படின்னா, தீவிர இந்துத்துவ ஆதரவாளர். ரைட்டா, இவர் சன்னியாசி அப்படின்றவர்களுடைய நிலை இந்து மதத்தில் வேறு மாதிரியான ஒரு அர்த்தம். அதாவது நம் தென்னிந்தியாவில் முனிவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லுவோம், அதே மாதிரி சித்தர்கள் அப்படின்வோம். சித்தர்கள்லாம் எல்லாத்தையுமே கடந்தவர்கள். ரைட்டா, ஸோ அப்படிப்பட்ட சன்னியாசிகளை தான் நாம் கேள்விப்பட்டிருக்கிறோம், நாம் தமிழ் இலக்கியத்தில் வரலாற்றில் படிச்சிருக்கோம். சரியா, ஆனால் இவர்கள் வேறு மாதிரியான ஆட்கள். இப்போ இங்கே கூட சங்கராச்சாரியார் இருந்தார், அவர் சன்னியாசி தான். 2வது சங்கராச்சாரியார், 3வது சங்கராச்சாரியார் வரைக்கும் இருக்காங்க இல்லையா. இப்போ இவர்களெல்லாம் யாரையும் முஸ்லீம்களை கொல்லணும், எவனையும் தலையை வெட்டணும், இவனை தூக்கணும், இவனை ஒட்டுமொத்தமாக அழிச்சிடணும் அப்படின்ற வார்த்தை சங்கர மடத்திலேருந்து யார் வாயிலிருந்து வந்ததில்லை அப்படின்னு நம்ம பார்க்குறோம். சரியா, அதே மாதிரி நம்ம சைவ மடங்களை சேர்ந்த நிறைய சன்னியாசிகள் இருக்காங்க. அதாவது வாழையாக வர்றவங்க, நியமிக்கப்படுறவர்களாக இருக்காங்க, ஆதீனங்கள்லாம் இருக்காங்க. இவர்கள் யாருமே இது போன்ற வார்த்தைகளை வரலாற்றிலும் சரி, சரித்திரத்திலையும் பூகோளத்திலையும் எதுலேயுமே யூஸ் பண்ணதில்லை. ஆனால் இவர்கள் வட இந்தியர்கள் வேறு மாதிரி, அதே மாதிரி இந்த கவு பெல்ட்டு அப்படின்றது வேறு மாதிரி. சரியா, இப்போ இந்த பாலக்நாத் என்னென்னா 6 வயதிலேயே துறவரம் பூண்ட மாதிரி ஒரு கணக்கு வந்துடுறாப்புல. 6 வயசுலேருந்தே மடத்தில் வளர்றாப்புல இப்படி வளர்ந்து வரும்போது இப்போ அவருக்கு 40 வயசுக்கு மேலே ஆயிடுச்சு. ஆகும்போது என்ன ஆகுது அப்படின்னா, இவர்களுடைய மடம் மிகப்பெரிய ஒரு செல்வாக்கு படைத்த மடம் ராஜஸ்தான்லேயும் சரி, ஹரியானாலையும் சரி. சரியா, ஹரியானாவில் இவர்களுக்கு ஒரு மடம் இருக்கிறது. அந்த மடமும் மிக செல்வாக்கு மிகுந்த மடம். இந்த மடத்திற்கு சமீபத்தில் அவரை கடந்த ஒரு 5-6 வருடங்களுக்கு முன்பு ஏற்கனவே இருந்த அந்த மடாதிபதி இருக்கார் இல்லையா, அவர் இவரை தலைமை குருவாக நியமிக்கிறார். ரைட்டா, அதுக்கப்புறம் தான் இவருக்கு உச்சத்துக்கு வருது. அதற்கப்புறம் இவரோட குரு இன்னொரு சன்னியாசி என்ன பண்ணுறாருன்னா, எம்பியாக இருக்கார் நீண்ட காலமாக, அவருடைய அடி ஒற்றி இவர் என்ன பண்ணுறாருன்னா, நாமும் அரசியலுக்கு இறங்கலான்னு சொல்லி பாரதிய ஜனதா கட்சிக்குள்ளே இறங்குறாரு. சரியா, இதுதான் பாலக்நாத்தோடைய வரலாறு. பாலக்நாத் ஏற்கனவே இப்போ தற்போது எம்பியாக தேர்வு செய்யப்பட்டு 2019 எம்பியாக தேர்வு செய்யப்பட்டிருக்கார். இதுதான். ஆனால் இவர் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இவர் யார் முன்னிலையில் சன்னியாச பட்டம் பெற்றார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உத்தரப்பிரதேச முதலமைச்சர்
மற்றும் நம்ம பாபா ராம்தேவ் இருக்கார்ல லேய வியாபாரி, அவங்க 2 பேர் முன்னிலையில் தான் இவர் வந்து இந்த மடத்தோட தலைமை பொறுப்பை ஏற்கிறார் கடந்த 5 வருடங்களுக்கு முன்பு. அதற்கப்புறம் உடனடியாக அரசியலில் இறங்கினார். 2019 இவர் வந்து எம்பி ஆயிடுறாரு. சரியா? எம்பி ஆனால் இவர் எவ்வளோ வாக்குகளில் ஜெயிக்கிறார்னா கிட்டத்தட்ட 3 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயிக்கிறார். ஒரு முக்கிய பிரமுகரை தோற்கடிக்கிறார். அவர் அரசியல் வாழ்க்கையே அஸ்தமனம் ஆயிடுது. அந்த எலெக்ஷன் வந்து 2019 அவர் நிற்கிறார். இதுக்கு முன்னாடி என்னென்னா இவர் வந்து ஒரு யூனிவர்சிட்டியோட சான்சலராகவும் இருக்கார். அது அந்த மடம் சார்ந்த யூனிவர்சிட்டி. அந்த யூனிவர்சிட்டி பேர் என்னென்னா BMU யூனிவர்சிட்டி. அதோட எக்ஸ்பான்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா பாபா மஸ்த்நாத் யூனிவர்சிட்டி. இந்த பாபா மஸ்த்நாத் யூனிவர்சிட்டியை தான் BMUன்னு சொல்லுவாங்க. அந்த யூனிவர்சிட்டியோட சான்சலராக வேறு இருக்காப்புல. இவர் கட்டுப்பாட்டில் பல 100 கோடி சொத்துடைய கல்விக்கூடங்களும் மடங்களும் இவர் கட்டுப்பாட்டில் இருக்குது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இவருக்கு வந்து இவர் 3 லட்சம் வாக்குகளுக்கு மேலே ஜெயித்ததுனால ஒரே தேர்தலில் உச்சாணி கொம்புக்கு போயிடுறார். இப்படி ஒரு கேரக்டர். இவர் என்ன அப்படின்னா இஸ்லாமியர்களை விரட்டுவோம், தலையை வெட்டுவோம் அப்படி இப்படின்ற மாதிரியான கான்ட்ரவர்சியான பேச்சுக்களை எல்லாம் பேசிய நபர். அதனால் இவரை வந்து ஹைலைட் பண்ணால் யோகி ஆதித்யநாத் மாதிரி இங்கேயும் வந்து பண்ணிடலாம் அப்படின்ற மாதிரி இது பண்ணுறாங்க. இன்னொரு விஷயம் என்னென்னா இவர் எம்பியாக இருக்கும்போதே இப்போ MLA தேர்தலுக்கு இவருக்கு சீட்டு கொடுத்தாங்க இல்லையா, அப்போ புல்ட்ரோசரில் வந்து மனு தாக்கல் பண்ணவர். அப்போ என்ன அர்த்தம்னா ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்தில் தெரியும் புல்ட்ரோசர் ஆட்சி எப்படி நடந்துகிட்டு இருக்கு, எவன் வீட்டெல்லாம் இடிப்பாங்க அப்படின்ட்டு அதே மாதிரியான ஒரு ஷோ விட்டு பெரிய அளவில் ஜெயித்த ஒரு நபர். ரைட்டா? இது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா தியா. இவர் யார் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜெய்ப்பூர் மன்னர் மான் சிங் 2ஆம் மான் சிங், அதாவது பிரிட்டிஷ் ராஜ்யம் நடந்தது இல்லையா, அந்த பிரிட்டிஷ் ராஜ்யம் எண்டாகிறப்ப இவர் தான் மன்னராக இருந்தார். இவர் வந்து மான் சிங் 2, இவரோட பேத்தி தான் தியா. இப்போ இந்த தியா வந்து என்ன பண்ணுறாங்க அப்படின்னா 2013 தான் பாஜகக்குள்ளே வர்றாங்க. அது யார் முன்னிலையில் வந்து பாஜகவில் சேர்றாங்க அப்படின்னா 2 லட்சம் பேரை திரட்டிட்டு வந்து மிகப்பெரிய நாட்டிலே இவ்வளோ பேர் ஒரு கட்சியில் சேர்ற ஒரு நபர் இவ்வளோ பேரை கூட்டிகிட்டு வந்து சேர்ந்ததில்லை அப்படின்ற மாதிரியான ஒரு ஆள் தான் தியா. யார் முன்னிலையில் சேர்னா நரேந்திர மோடி சிஎம்மாக இருக்கும்போது, பிரதமர் ஆகிறதுக்கு முன்பே நரேந்திர மோடியை மதித்து அவரை வந்து பெரிய தலைவராக நினைத்து அவரையும் அழைத்து அதே மாதிரி வசுந்தரா ராஜே சிந்தியா போன்றவர்களை வைத்துக்கொண்டு அவர்கள் முன்னிலையில் பிஜேபியில் சேர்றாரு. உடனடியாக அவருக்கு MLA சீட்டு கொடுக்குறாங்க. உடனே அடித்து 5 முறை அந்த தொகுதியில் MLA இருந்த காங்கிரஸ் கேண்டிடேட்டை அப்படி சப்ஜெக்டாக க்ளோஸ் பண்ணுறாங்க. இதில் பயங்கர நேமாயிருது. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா 2019 கிட்டத்தட்ட 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெறுறாங்க. டிஃப்ரென்ஸ் மட்டுமே 5 லட்சம் காங்கிரஸ் வேட்பாளருக்கும் இந்த தியாவுக்கும். ஸோ அப்போ வந்து மன்னர் பரம்பரை ஜெய்ப்பூர் இவங்க வந்து மல்டி மில்லியனர். இந்த லேடி வந்து தியா வந்து மல்டி மில்லியனர் அப்படின்னா நீங்கள் படத்துலலாம் பார்த்துருப்பீங்க ஜெய்ப்பூர் அரண்மனை, இந்த அடுத்த வாரிசு படத்துலலாம் ரஜினிகாந்த் பாட்டெலாம் வரும் இல்லையா, அந்த ஜெய்ப்பூர் அரண்மனையில் தான் இவங்க வீடே இருக்குது. அங்கே தான் இவங்க தங்கியிருக்காங்க. அந்த ஜெய்ப்பூர் அரண்மனை போன்ற பல அரண்மனைகள் இவருடைய ட்ரஸ்ட்டுக்கு கீழே தான் இயங்கிட்டு இருக்கு. இவர் வந்து ஒரு மல்டி மில்லியனர், ஆயிரக்கணக்கான கோடிகளுக்கு சொந்தக்காரர், மன்னர் பரம்பரை. ஸோ இந்த மன்னர் பரம்பரையை வந்து பெரிய அளவில் இந்த மத்திய பிரதேசம் ராஜஸ்தானில் ரொம்ப மதிப்பாங்க. அந்த வகையில் தியா வந்து 5 லட்சம் வாக்குகள் வித்தியாசத்தில் ஜெயித்தாங்க. உடனே என்ன பண்ணிட்டாங்கன்னா
இந்த வசுந்தர ராஜையோ டோட்டலாக கழட்டி விட்டுறணும், பழைய ஆட்கள் எதுவுமே வேண்டாம், அந்த குடும்பமே வேண்டாம். ஏன்னா வசுந்தர ராஜே வந்து மோடிக்கு ஒரு ஈக்குவலான ஒரு அந்த ஏஜ் குரூப்பு. ஸோ அப்போ மோடியை மதிக்க மாட்டார் அப்படின்றனால வசுந்தர ராஜையை தூக்கி விட்டு தியாவையோ பாலக்நாத்தையோ முதல்வரை ஆக்கணும் அப்படின்னு சொல்லி தீவிரமாக வேலை பார்த்துட்ருக்காங்க. இதுக்கிடையில் அந்த அம்மா விட்டுருவாங்களா, அந்த அம்மா கட்சியை உடைக்கணும்னு ஒரு பிளான் பண்ணி அதான் இந்த 2 நாளாக போயிட்டுருக்கு. அதில் அவருக்கு தீவிர ஆதரவாளரான 6 எம்எல்ஏக்களை எந்த சொந்த கட்சி எம்எல்ஏவே ஸ்டார் ஹோட்டலில் அடைச்சி வச்சுருக்காங்க எங்கேயோ ராஜஸ்தானில். இப்போ இது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு. வசுந்தர ராஜே டெல்லிக்கு போய் கத்தி கதறி என்னென்னமோ பேசி பார்த்துருக்காங்க. அப்போ வந்து இல்லை நீங்கள் 2 டைம் இருந்துட்டீங்க, புதுசாக நாங்கள் ஆளை போட போகிறோன்னா அப்போ அந்த மாதிரி கேட்டிருக்காங்க. அப்போ மோடி இந்த டைம் நிற்க மாட்டாரா, எம்பிக்கு மினிஸ்டருக்கு சிஎம் இது பிஎம்முக்கு நிற்க மாட்டாரா? அவர் 2 முறை இருந்துட்டார்ல, அவர் எத்தனை முறை வந்து அங்கே அவருடைய ஸ்டேட்டில் முதலமைச்சராக இருந்தார். அதுக்கு அடுத்து பிரதமர் அப்படின்னா நாங்கள் வந்து லூஸா, கட்சியை வளர்த்த காலத்துலேருந்து ஆரம்ப காலத்துலேருந்து 80கள்லேருந்து நாங்கள் கட்சியில் இருக்கோம் அப்படின்னு இந்த அம்மா தலைவரி கோலமாக அங்கே போய் மன்னர் பரம்பரையை சேர்ந்த வசுந்தர ராஜே கதற அவர்கள் காது கொடுத்தே கேட்கல. எனவே நாளை கழிச்சோ ஒன்று இந்த இளம் சாமியார் இருக்கார், பல தலதலன்னு இருக்கார், இந்த சாமியாரோ இல்லைன்னா தியாவோ, அதாவது மான்சிங் வாரிசான தியாவோ வந்து முதலமைச்சர் ஆகலாம். இது 2 பேருக்கு தான் வாய்ப்பு அதிகமாக இருக்கிறதாக நம்ம பார்க்குறோம். நிச்சயமாக பழைய ஆட்களுக்கு யாருக்கும் தரமாட்டாங்க அப்படின்றதில் மோடிஜியும் சரி அமித்ஷாஜியும் உறுதியாக இருக்காங்க. ஏன்னு கேட்டிங்கன்னா இந்த தியாவை தாங்கள் இஷ்டப்படி ஆட்டி படைக்கலாம். அதே மாதிரி இன்னொரு பக்கம் 2வது சாய்ஸாக இருக்கக்கூடிய பாலக்நாத்தையும் நம்ம வந்து மத ரீதியாக வந்து மிரட்டல் பண்ணி கட்சியை நடத்தலாம், நம்ம சொல்கிறதையும் தம்பி கேட்பார் அப்படின்னு சொல்லி 2 பேரில் யார் அப்படின்னு சொல்லி 2 பேரும் டே அண்ட் நைட்டாக யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ம மோடிஜியும் சின்னஜியும். ஸோ நாளைக்கோ நாளை கழிச்சோ யாருன்னு தெரிஞ்சிடும். அப்போ நம்ம பார்க்கலாம். மற்றொரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம்.